மகாதேவா, மகாதேவா, மீண்டு வாருங்கள். நான் கூறுவது கேட்கவில்லையா? மகாதேவா, மகாதேவா, மீண்டு வாருங்கள். என்ன இது? மகாதேவர் கண் கலங்குகிறாரா? கண் கலங்காதீர்கள், கண் கலங்காதீர்கள். மகாதேவா, நாங்கள் என்ன தவறு செய்தோம் மகாதேவா? ஏன் இவ்வாறு நீங்கள் கலங்குகிறீர்கள்? என்னவென்று கூறுங்கள் மகாதேவா, ஏன் கலங்குகிறீர்கள்? ஆம் மகாதேவா, உங்களை வேண்டி கேட்கிறோம், கண் கலங்காதீர்கள். கண் கலங்காதீர்கள். ஏன் கலங்குகிறீர்கள்? மகாதேவா, 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 அசுரகுரு, அசுர மாதா, அந்த கவசத்தை எண்ணி கலங்க வேண்டாம். தாங்கள் என் சக்திகளை மட்டும் பாருங்கள். மகாதேவர் ஓரிடத்திலோ இல்லை 12 இடத்திலோ எங்கிருந்தால் என்ன? உனக்கு விளங்கவில்லையா? உண்மையை உணர்ந்து கொள் சுயநலமே. மகாதேவர் நினைத்தால் 12 வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல முடியும். ஆனால் உன்னால் செல்ல இயலாது. உன் திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு உனக்கு உதவி தேவையாயிருக்கிறது. இப்பொழுது உனது இந்த அஸ்திரம் செயலிழக்கப் போகிறது. பேடிகள் நிறைந்த இவ்வுலகில் எனக்கு உதவியாக யார் இருக்கிறார்கள்? இவ்வுலகில் இல்லை, வேறொரு உலகத்தில் எனது 2 மாவீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுதே அழைப்பேன். அந்த 2 வீரர்களும் யார்? அவர்கள் இருவரை பற்றியும் தாங்கள் ஏன் இதுவரை கூறவில்லை? அசுரமாதா, மறவாதீர்கள். ஒரு குருவானவர் மகத்துவம் வாய்ந்த வீரனும் கூட. குருவால் எதிர்காலத்தை கணிக்க இயலும். அதற்கான ஏற்பாடுகளை குருவால் செய்ய முடியும். அசுர குலத்தின் அழிவு நெருங்கும் பொழுது நான் எனது 2 வீரர்களை பிரம்மாண்டத்தை விட்டு வெகு தூரம் அனுப்பினேன். சரியான தருணம் வரும்பொழுது அழைப்பதாக கூறினேன். இப்பொழுது அந்த தருணம் வந்துவிட்டது. அவர்களை அழையுங்கள் குருதேவா. அவர்கள் பெயர்தான் என்ன? எய்தனும் மற்றும் பிரகைதனும். பல வருடங்களாக எனது அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்கள் கழிந்து விட்டன. ஆனால் இதுவரை அசுரகுருவின் அழைப்பு வரவே இல்லை. எப்பொழுது கேட்டாலும் அவர் நம்மிடம் அவசரப்படாதே, திராட்சைகளை உண்டு உனக்கான நேரம் வரும் வரையிலும் காத்திரு என்கின்றார். அதற்கான தருணம் எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை. அதோடு இந்த ஹெய்தன் எப்பொழுதும் உறக்கத்திலே இருக்கின்றார். ஆனால் எனக்கோ தூக்கத்தை தொலைத்து பல நாட்களாகிவிட்டது. குருதேவா, எதற்கு இந்த தாமதம்? அவர்கள் இருவரையும் வரச் சொல்லுங்கள். அவர்கள் வீரத்தை காண விரும்புகிறோம். ஆம் அசுரகுரு, அவர்கள் இருவரையும் உடனே அழையுங்கள். எய்தனே, பிரகாயுதனே, என் முன்னால் வாருங்கள், என் முன்னால் வாருங்கள், என் முன்னால் வாருங்கள், என் முன்னால் வாருங்கள், என் முன்னால் வாருங்கள்.
ஹேதா, எழுந்திரு, எழுந்திரு. குரு சுக்கராச்சாரியார் நம் இருவரையும் அழைக்கின்றார். எழுந்திரு, எழுந்திரு. குரு சுக்கராச்சாரியார் அழைக்கின்றார். எதற்காக நாம் காத்துக் கொண்டிருந்தோமோ அது இன்று நிகழ்ந்து விட்டது. நம் இருவரின் சக்தியையும் இப்பிரபஞ்சம் காணப் போகிறது. மீண்டு வாருங்கள் மகாதேவா. தயை கூர்ந்து தங்கள் சக்தியை இவ்வாறு சோதிக்காதீர்கள். மீண்டு வாருங்கள் மகாதேவா. என்னவென்று தெரியவில்லை. மகாதேவர் கண் கலங்குகிறார். சோமநாதத்தில் சிவன் கண் கலங்குகிறார். அட, நீ கேட்டாயா? அனைத்து ஜோதிர்லிங்கங்களிலும் கண் கலங்குகிறாராம். மகாதேவர் என்றும் நம் கண்ணீரை துடைத்தவர். அனைவரும் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும். செல்லலாம், வாருங்கள் செல்லலாம். எனக்கு தங்கள் கண்ணீர் அல்ல, தாங்கள் தான் வேண்டும் மகாதேவா. தங்களது காதல் தேவை. தங்கள் சக்திக்கு சிவன் தான் தேவை. தாங்கள் வந்தாக வேண்டும். தாங்கள் வந்தாக வேண்டும் மகாதேவா. தாங்கள் எங்க இருக்கிறீர்கள்? எனக்கு பதில் அளியுங்கள் மகாதேவா. என் வேண்டுகோளை தாங்கள் புறக்கணிக்கிறீர்களா? என் அழைப்பிற்கு தாங்கள் பதிலளிக்க மாட்டீர்களா? சரி, அவ்வாறே இருங்கள் மகாதேவா. தாங்கள் மீண்டு வர கோரி ஒரு பேதையை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தாங்கள் வரவில்லை. ஒரு மனைவியாக தன் கணவரை நான் அழைத்தேன். ஆனால் எனக்கு செவி சாய்க்கவில்லை. இனி நான் இந்த இயற்கையின் தேவி, ஆதிசக்தியாக மாறி இந்த அண்ட சராசரத்தையும் அழிக்கப் போகிறேன். இந்த அண்ட சராசரத்தையும் அழிக்கப் போகிறேன். தங்களது இந்த பிரபஞ்சத்தை நான் அழித்து விடுவேன். தாங்கள் என்ன கூறினீர்கள் மகாதேவா? எவ்வாறு சதி ரூபத்தில் நான் வியாபித்தேனோ அவ்வாறு தாங்கள் வியாபிக்கப் போகிறீர்களா? அவ்வாறென்றால் சரி. எவ்வாறு சதியின் மரணத்திற்கு பிறகு தாங்கள் எவ்வாறு இந்த அண்ட சராசரத்தையும் அழிக்க தீர்மானித்தீர்களோ, பிரளயத்தை உருவாக்கினீர்களோ, சக்தி எனக்கு துணையாக இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சமே எனக்கு அவசியமில்லை. ஆகையால் நான் இக்கணமே இப்பிரபஞ்சத்தை அழிக்கப் போகிறேன். இப்பொழுது அதே பேரழிவை நான் கொண்டு வருவேன். தாங்கள் உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்தை நான் முற்றிலுமாக அழிக்கப் போகிறேன். முற்றிலுமாக அழிக்கப் போகிறேன். நான் ஆதி சக்தி, லோக நாயகி, சிவனின் சக்தி, அனைத்தையும் அழிக்கப் போகிறேன். எந்த பிரபஞ்சத்தை காப்பதற்காக தாங்கள் என்னை துறந்தீர்களோ அப்பிரபஞ்சத்தை அழிப்பேன்.
ஒருவேளை அன்னை குரோதம் கொண்டு அண்ட சராசரத்தையும் அழிப்பதற்கு தீர்மானித்து விட்டால் பிறகு பிரபஞ்சத்தில் இருக்கும் எந்த சக்தியாலும் அவர்களை தடுக்க இயலாது. பிரபஞ்சத்தின் அழிவு நிச்சயமாகிவிட்டது. எதிர்மறையான சம்பவங்கள் இவை. ஒருபுறம் மகாதேவர் தன் உடலை துறந்து பிரபஞ்சத்தை காக்க முயல்கிறார். அதே மறுபுறமோ சிவனின் சக்தி விரகதாபம் காரணமாக அண்ட சராசரத்தையும் அழிக்க முடிவெடுத்து விட்டார்கள். என்றும் ஒரே உத்தேசத்திற்காக பாடுபடும் சிவனும் சக்தியும் இன்று எவ்வாறு வேறுபட்டு நிற்கிறார்கள்? சிவனும் சக்தியும் இப்பொழுது உடலாலும் உத்தேசத்தாலும் பிரிந்து விட்டீர்கள். இனி இந்த குரோத அக்னியில் இந்த புவியை அழிப்பது எவ்விதத்தில் நியாயம் தேவி? சற்று பொறுமை காக்கவும். என் பாதையை விட்டு விலகுங்கள் நாராயணா. இன்று என் உத்தேசத்தை விட என் காதல்தான் எனக்கு முக்கியம். ஆனால் இன்று தங்களது காதல் இந்த அழகிய பூமியை அழித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், உங்களை சுற்றி பாருங்கள். சிவனை அடைவதற்காக இந்த பார்வதி பல தியாகங்களை செய்தாள், பல வேதனைகளை அனுபவித்தாள். நினைவிருக்கிறதா? மறந்து விட்டீர்களா? தாங்கள் மறந்திருந்தாலும் நான் எதையும் மறக்கவில்லை. நான் நினைவுபடுத்துகிறேன். அவரை அடைய நான் கொடிய தவம் புரிந்தேன். சிவனை அடைவதற்காக மிக கடினமான பரீட்சைகளை நான் கடந்த பிறகுதான் என் காதலை சிவன் ஏற்றுக்கொண்டார். என்னை விவாகம் செய்து கொண்டார். என்னை அவரது மனைவியாக்கிக் கொண்டார். ஆனால் இன்று உத்தேசம் என்று கூறி என்னை தனியாக விட்டுச் சென்றார். எங்கள் காதலை, எங்கள் உறவை என்று அவர் உதாசீனப்படுத்தி சென்றார். என்றும் துணையாக இருப்பேன் என்று சத்தியம் செய்தார். அந்த வாக்கினை இன்று அவர் மறந்துவிட்டார். ஏன் ஏன் நாராயணா, ஏன்? தேவி, இன்று சிவசக்தியின் உறவில் ஏற்பட்ட பிளவை விட மிக கொடுமையான தாக்குதல் ஒன்றை சுக்கிராச்சாரியரும் தித்தியும் இப்புவி மீது தாக்க இருக்கிறார்கள். மகாதேவர் எதை எண்ணி வருந்துகிறார் என்று விளங்கவில்லையே. எங்கு பார்த்தாலும் மகாதேவரை பற்றியே பேசுகின்றார்கள். அந்த வார்த்தை எனக்கு மிகவும் கோபத்தை தான் அளிக்கின்றது. என் புஜபலத்தை கண்டாயா நீ? இதை கொண்டு மாபெரும் சக்திகளையும் என்னால் அழிக்க முடியும். அப்படி என்றால் கிளம்புவோமா? உன் பலத்தை எதற்காக எங்கே வீணடிக்கின்றாய்? மறந்து விட்டாயா? நம்மை அசுரகுரு அழைத்திருக்கின்றார்.
அசுர மாதா தன் உத்தேசத்தை நிறைவேற்றட்டும். நான் எனது இலக்கை அடைவேன். என் சிவனை அழைத்துக் கொண்டு நான் கைலாயம் செல்வேன். சற்று பொறுமை காக்கவும் தேவி. நிலைமையை புரிந்து கொள்ள முயலுங்கள். என்னை சமாதானப்படுத்த வந்திருக்கிறீர்களா நாராயணா? என் மனவேதனையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நான் ஏன் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும்? அசுரர்களுக்கும் ஆதிசக்திக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களும் அழிவைத்தான் விரும்புகிறார்கள். இன்று தாங்களும் அப்பாதையில் தான் செல்கிறீர்கள். இன்று நீங்கள் இருவரும் பேரழிவிற்கு காரணமாகி விட்டீர்கள். ஆம், நான் அசுரர்களுக்கு நிகரானவளே. பேரழிவை உண்டாக்குவேன். தங்களிடம் ஏதேனும் தீர்விருந்தால் கூறுங்கள் நாராயணா. இல்லையேல் என் சிவனை அடைவதிலிருந்து என்னை தடுக்காதீர்கள். புரிகிறதா? எனக்கு என் சிவன் தேவை. எய்தனே, பிரகைதனே, முன்னே வாருங்கள். வணங்குகிறோம் குரு சுக்கராச்சாரியரே. உங்களுக்கு புவி மீது அக்கறை இருக்கிறதென்றால் உடனே 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் சென்று என் சிவனை அழைத்து வாருங்கள். இல்லை தேவி, தாங்கள் கூறுவது நடக்காத காரியம் என்று தாங்களே நன்றாக அறிவீர்கள். நான் விரும்பினாலும் என்னால் ஏதும் செய்ய இயலாது. தாங்கள் என் சகோதரி. தங்களது கண்ணீர், தங்களது வேதனை என் மனதையும் பாதிக்கிறது. ஆயினும் என்னால் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற இயலாது. அவ்வாறென்றால் சரி. நான் என் கரங்களை கொண்டு இப்பிரபஞ்சத்தையே அழிக்கப் போகிறேன் நாராயணா. அதை காண்பதற்கு தயாராகி விடுங்கள். கூறுவதை கேளுங்கள் தேவி, இவ்வாறு செய்யாதீர்கள். எய்தனே, பிரகைதனே, அழிவின் சங்கநாதத்தை முழங்குவதற்கு தயாரா? இது என்ன பரீட்சை மகாதேவா? இன்று சிவனின் சக்தியும் அசுரர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். அழிவின் பாதையில் செல்கிறார்கள். இன்று அன்பு மற்றும் வெறுப்பு இரண்டின் உத்தேசமும் அழிவாகத்தான் இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? இந்த புவியை நான் எவ்வாறு காப்பேன்? ஆதி சக்தியை நான் எவ்வாறு தடுத்து நிறுத்துவது என்று கூறுங்கள். மகாதேவா, ஏன் தாங்கள் கண்ணீர் சிந்துகிறீர்கள்? சக்தியின் வேதனையே
சிவனின் கண்ணீருக்கு காரணம். சிவன் சக்தியை பிரிந்ததால் சக்தி நிலை குலைந்து இருக்கிறார்கள். இங்கு என்ன நடக்கிறது? இப்பொழுது என்ன பேராபத்து வந்திருக்கிறது தெரியவில்லையே. மகாதேவா, மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள். இங்கு என்னதான் நடக்கிறது? இது சக்தியின் விரகதாபத்தின் வெளிப்பாடாகும். தேவி பார்வதி சிவனை பிரிந்த வேதனையில் தன் சிந்தை பேதலித்து போய் நிற்கிறார்கள். இப்பொழுது தனது குரோத அக்னியில் அண்ட சராசரங்களையும் அழிப்பதற்கு முடிவெடுத்துள்ளார்கள். குரோதம் என்ற பலம் விவேகம் கொண்டவரையும் மதியிழக்கச் செய்யும். சரியது தவறது என்று வேறுபடுத்தி பார்க்கும் திறனை அழித்து விடுகிறது. ஆகையால் தேவி பார்வதி உருவாக்கிய இந்த அழிவின் காரணமாக ஏற்படும் அந்த வேதனையை, அந்த துக்கத்தை நாம் உடனடியாக ஒன்று திரட்ட வேண்டும். எவரெல்லாம் தேவி பார்வதியின் செயலால் இன்று துயரத்தில் இருக்கிறார்களோ அவர்களது உணர்வை ஒன்று சேர்த்து அதை ஒரு ஆயுதமாக மாற்றி பார்வதியை தாக்க வேண்டும். தனது கர்ம பலனின் தாக்குதலில் இருந்து பார்வதியால் நிச்சயம் தப்பிக்க இயலாது. வெகு விரைவில் அவர்கள் மயங்கிய நிலைக்கு செல்வார்கள். அதன் பிறகு எய்தனும் பிரகைதனும் மயங்கிய நிலையில் இருக்கும் பார்வதியை பிரம்மாண்டத்தில் இருந்து தூர எடுத்துச் செல்லுங்கள். அற்புதம் சுயநலமே, அதி அற்புதம். ஒருபுறம் மகாதேவர் ஜோதிர் லிங்கங்களில் வியாபித்து விட்டார், மறுபுறம் அவரது சக்தி பிரம்மாண்டத்தை விட்டே சென்று விடுவார்கள். சிவனும் சக்தியும் இல்லாத இந்த பிரபஞ்சம் அசுரர்களுக்கு சொந்தமாகிவிடும். அனுமதி தாருங்கள் குருதேவா. இப்புவியில் எங்கள் முதல் வேலை சக்தியை மயங்கச் செய்து இப்பிரம்மாண்டத்திலிருந்து வெகு தூரம் அனுப்புவது. வெற்றி உங்களுக்கே. போதும், நிறுத்துங்கள் தேவி.
இந்த பேரழிவை நிறுத்துங்கள். உங்கள் உத்தேசத்தை உணருங்கள் தேவி. தங்களது இந்த செயலுக்கான பலன் மிகவும் கொடியதாக இருக்கும். எந்த ஒரு தீய சக்தியாலும் ஆதிசக்தியின் இந்த செயலை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள முடியும். யார் என்ன செய்தாலும் சரி, எனது லட்சியம் ஒன்று மட்டும்தான். எனது சிவன், அவரை நான் நிச்சயம் அடைவேன். பாதையை விட்டு விலகுங்கள் நாராயணா. தேவி, தங்களது இலக்கு அழிவு என்றால் அதை ஏற்க நான் தயார். ஆனால் அதை முதலில் என்னிடமிருந்து துவங்குங்கள். உங்கள் சகோதரன் நாராயணனை அழித்து விடுங்கள். சுதர்சனமே, நாராயணரின் சகோதரி பார்வதி உன்னை இங்கு அழைக்கிறேன். என் முன்னே வா சுதர்சனமே, என் முன்னே வா சுதர்சனமே, என் முன்னே வா சுதர்சனமே. நாராயணா, இந்த சுதர்சனத்தை கொண்டுதானே சதியின் உடலை துண்டு துண்டாக வெட்டினீர்கள். இன்று நானே இந்த சுதர்சனத்தை தங்களிடம் கொண்டு வந்து தந்திருக்கிறேன். வாருங்கள் நாராயணா, சுதர்சனத்தை கொண்டு மீண்டும் ஒரு முறை என்னை வெட்டி எறியுங்கள். தங்கள் சகோதரியின் உடலை வெட்டி வீசுங்கள். சிவனின் சக்தியை அழித்து விடுங்கள். என் சிவனின்றி நான் இருக்க இயலாது. ஆகையால் நான் உயிருடன் இருந்தால் இவ்வாறே சிவனை அடைவதற்கு முயற்சி செய்வேன். ஆகையால் தாங்களே தங்கள் சுதர்சனத்தை கொண்டு சிவனிடமிருந்து நிரந்தரமாக என்னை பிரித்து விடுங்கள் நாராயணா. இனி முடிவு தங்களுடையது நாராயணா. எவ்வாறு நான் ஆதிசக்தியை சம்ஹாரம் செய்வேன்? எனது சகோதரியை நானே எவ்வாறு அழிப்பேன்? இல்லை, என்னால் ஆதிசக்தியை அழிக்க இயலாது. தங்களை வேண்டி கேட்கிறேன் தேவி, தங்கள் குரோதத்தை துறந்து சாந்தமாக மாறுங்கள். இல்லையே அசம்பாவிதம் நேர்ந்துவிடும். இது காதலின் அக்னி நாராயணா. வேண்டுகோளின் நீரை கொண்டு அணைக்க இயலாது. சிவன் மீண்டும் என்னுடன் வரும் வரை என் முயற்சி இவ்வாறே தொடர்ந்து கொண்டிருக்கும். கூறுங்கள் மகாதேவா, தங்களின் வேதனையை போக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பக்தர்களுக்கு வழிகாட்டுங்கள் மகாதேவா. மகாதேவா, உங்கள் கண்ணீரை நாங்கள் எவ்வாறு போக்குவது? மகாதேவரை தனியாக விடுங்கள்.
நாராயணா, தாங்கள் எங்கள் முன்னிலையிலாம். மகாதேவரை தனியாக விட்டுவிடுங்கள். உங்களை நான் வேண்டி கேட்கிறேன், அவரை விட்டு விடுங்கள். தாங்கள் கூறியபடியே செய்கிறோம். மகாதேவா, இனி தேவி பார்வதியை தங்களால் தான் தடுக்க இயலும். மகாதேவா, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். தங்களுக்கு நன்றாக தெரியும், எய்தனும் பிரகைதனும் புவிக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் இருவரும் தேவி பார்வதியின் குரோதத்திலிருந்து உதயமாகும் வேதனை மற்றும் துயரத்தின் உணர்வுகளை அஸ்திரமாக்க பார்க்கிறார்கள். மகாதேவா, ஒருவேளை அவர்கள் இருவரும் ஆயுதத்தை உருவாக்கி தேவி பார்வதியை தாக்கினால் அசம்பாவிதம் நேரும். ஆனால் தேவி பார்வதி இந்த உண்மையை உணர தயாராக இல்லை. மகாதேவா, இந்த அசம்பாவிதத்தை தாங்கள் தான் தடுக்க வேண்டும். துரித கதியில் முடிவிடுங்கள் மகாதேவா. நாராயணா, இங்கிருந்து என்னால் சென்றிட இயலாது. எந்த லோக நன்மைக்காக சிவனானவன் சக்தியை பிரிந்தானோ, எவ்வகை பந்த உறவுகளாயினும் அவர்களோடு ஒன்றிணைந்திட இயலாது. இந்த சங்கடத்தின் தீர்வை தாங்களே கண்டறிந்தாக வேண்டும். நான் என்னாலான முயற்சியை செய்தேன். ஆனால் தேவி பார்வதி தன் மதியை இழந்து விட்டார்கள். மகாதேவா, ஏதும் கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. பிரபஞ்சத்தின் நலன் காத்திட தாங்கள் இதற்கான தீர்வை கண்டறிய வேண்டும். எச்சரிக்கின்றேன் பார்வதி, உனது அழிவின் தாண்டவத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் துயரத்தால் உருவான ஆயுதம்தான் இது. இதிலிருந்து தப்பிப்பது என்பது இயலாத காரியமாகும். இப்பிரபஞ்சத்தில் வேதனைப்பட்டோர் இட்ட சாபங்களை கொண்டு இன்று உனது அடையாளத்தை நாங்கள் அழிக்கப் போகின்றோம். நீ எந்த அஸ்திரத்தை வேண்டுமானாலும் பிரயோகி பார்வதி, ஆனால் இன்று உன் தோல்வி நிச்சயமாகிவிட்டது. மகாதேவா, இந்த ஆபத்து அதிகரிப்பதற்கு முன்பாக நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும். மகாதேவா, தேவி பார்வதியை இந்த பிரச்சனையிலிருந்து காக்க வேண்டும். இப்புவியை அவர்களின் குரோதத்திலிருந்து காக்க வேண்டும். ஏதேனும் தீர்வு தாருங்கள். கூறுவதை கேளுங்கள் பார்வதி, சற்று பொறுங்கள்.
இப்பொழுது ஆதிசக்தியிடம் இந்த அஸ்திரத்திற்கான தீர்வு இல்லை. அது மட்டுமல்ல, ஜோதிர்லிங்கங்களில் வியாபித்திருக்கும் மகாதேவரால் கூட இவர்களை காப்பாற்ற இயலாது. ஆகையால் இப்பொழுது நாம் வெற்றி அடைந்து விட்டோம் அசுரமாதா. அதோடு மயக்க நிலைக்கு செல்வதற்கு தாங்கள் தயாராகி விடுங்கள். ஹர ஹர மகாதேவா. நீ யார் என்று கூறு. சதாசிவன், சதாசிவன், சதாசிவன். சதாசிவனா? சதாசிவனோ அல்லது பரமேஸ்வரனோ எங்கள் ஆயுதத்தை பலமிழக்க செய்வதற்கு சாத்தியமே ஆகாது. சத்தியமாகும். எவருடைய துயரங்கள், பாவங்கள் மற்றும் சாபங்களை ஒன்றிணைத்தீர்களோ அவர்கள் யாவரையும் நான் பஸ்மமாக்கி விடுவேன். எனக்கு சிவன் வேண்டும் சதாசிவனே. தாங்களே கூறுங்கள், சக்தி எவ்வாறு சிவனை பிரிந்து வாழ இயலும் கூறுங்கள். காதல்தான் சிவசக்தியின் அடையாளமாகும். இருவரும் ஒன்றாக இல்லாவிட்டால் அக்காதல் எவ்வாறு முழுமை பெறும்? தங்கள் காதல் முழுமை பெறும், அதில் சந்தேகம் வேண்டாம். தங்களின் சிவனானவன் 12 ஜோதிர்லிங்கங்களிலுமே வியாபித்திருக்கிறார். ஓர் பத்தினியின் தர்மத்தின்படி தாங்கள் உடனடியாக பதியிடம் சரணாகதி அடையுங்கள். 12 ஜோதிர்லிங்கங்களையும் காண பயணத்தை மேற்கொள்ளுங்கள். தங்கள் காதல் முழுமை பெறுவதற்கான மார்க்கம் சரணாகதி ஒன்று மட்டும்தான். அது மட்டுமல்ல, தாங்கள் தங்களின் விரக தாபத்தை இந்த 12 ஜோதிர்லிங்கங்களுடனும் இணைத்திடுங்கள். தங்களது சிவனிடமே சிவனை அடைந்திட வேண்டும் என்று கோருங்கள். சிவனை அடைந்திட வேண்டும் என்று கோருங்கள். ஓம்
இப்பிரபஞ்சத்தில் இரத்த சொந்தங்கள் மட்டும் உறவினர் அல்ல. நம்மவராக வேண்டுமெனில் அதற்கு ஆதாரம் அன்பு மட்டும்தான். எவரெல்லாம் நன்மதிப்பு வழங்கி தங்கள் அன்பிற்கு சரணடைகின்றார்களோ, எவரெல்லாம் மன எண்ணங்களை உணர்கிறார்களோ அவர்களை நம்மவர். ஆனால் எவர் தங்களை பற்றி அறிந்துமே தங்கள் மன உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காது வேதனைக்குள்ளாக்கி மனதினை காயப்படுத்துகிறாரோ அவர் இரத்த சொந்தமாகினும் நல்லுறவு அல்ல. தங்கள் உணர்வினை எவர் புரிந்து கொண்டு எவர் தங்கள் மௌனத்தின் அர்த்தம் அறிந்து தங்களுக்கு துணை நிற்கிறாரோ அவர்களே தங்களின் மெய்யான உறவுகள். இவ்வுண்மையை நன்கு உணர்ந்திடுங்கள். ஓ